ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் முதல் 4 பாதமும் கொண்டதுதான் மீனராசி. பொதுவா மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இந்த ஆண்டு 3 பயிற்சிகள் நடக்கிறதால பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை, உங்களுக்கு சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது பெருசா இல்ல. கவனமா இருக்க வேண்டிய பயிற்சி தான் அது. அதே போன்று குரு பயிற்சியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய சாதகமான அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பெருசா இல்ல. ஆனா ராகு கேது பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் நிறைய ஏற்படுத்தும். நினைச்ச காரியத்தில் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையை பாத்தீங்கன்னா தடம்புரலை வச்சு நல்ல வழியில கொண்டுட்டு போய் ஒரு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா ராகு கேது பயிற்சி தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி ஜென்மத்துக்கு இந்த சனீஸ்வரர் வராரு. அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அந்த 7.5 சனியில விரைய சனி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் மார்ச் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜென்ம சனி ஆரம்பிக்குது. ஜென்ம சனி அமர்ந்தாவே பாத்தீங்கன்னா ஒரு சில மன உளைச்சல், ஒரு சில பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகள் வர்றதா இருக்கட்டும், இல்ல தொழில் முடக்கமா இருக்கட்டும், தொழில பின்னடைவு ஏற்படுறது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுறது, அதாவது குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதிகமா விரைய செலவு தான் நடந்துட்டே இருக்கு. அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கடினமாவே இருக்கு. அதெல்லாம் நீங்க பொறுமையா தான் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதுதான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்றது. எங்க போனாலும் தடங்கள், தாமதம், நல்லதே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தோல்வி, எல்லாமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அமைப்பை உருவாக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வரருடைய 3வது பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதால முயற்சி ஸ்தானத்தை பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வரர் பார்க்கும்போது முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவு ஏற்படுறது, தடங்கள் தாமதம் ஏற்படுறது, இளைய சகோதரர்களும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, இது போல ஒரு சில விஷயங்கள் வரும். இந்த முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தடங்கள் தாமதம் ஏற்பட்டு இறுதியில தான் பாத்தீங்கன்னா பல முயற்சிகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும். நீங்க எந்த முயற்சிகள் செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு இந்த காலகட்டத்துக்கு இது நமக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. அது தொழிலுக்காக இருந்தாலும் சரி, இல்ல வேற குடும்ப நலனுக்காக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல சனீஸ்வரருடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதால முடிந்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், ஒரு சில பிரிவு நிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா இறுதி வரைக்கும் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். 2 நபர்களுமே நீங்க வாக்குவாதங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீதியில நிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. நண்பர்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா டீல் பண்றது ரொம்ப நல்லது. கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க. அதாவது இந்த காலகட்டத்துல காசு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா மீண்டும் வர்றதுக்கு ரொம்ப கடினம். அதே போல இந்த காலகட்டத்துல கடன் வாங்குனீங்க அப்படின்னா மீண்டும் அந்த கடனை அடைக்கிறது ரொம்ப சிரமப்படணும், கஷ்டப்படணும். அதனால கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க. ஏதாவது வங்கியில பாத்தீங்கன்னா நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கடன் யாருகிட்ட கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நீங்க யார்கிட்டலாம் கேட்குறீங்களோ அவங்கலாம் இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு தானா கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால பெரிய ஒரு மன உளைச்சல், அதனால பெரிய ஒரு தலைவலி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதனால முடிந்த வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகிறதால கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து
பார்த்து அனுசரிச்சு போகணும். அதே போன்று சனீஸ்வரருடைய 10வது பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, சக ஊழியர்களோட பிரச்சனை, மேல் அதிகாரிகளோட பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் செய்யும். அது ஆரம்பத்துல வந்து பிறகு அங்க குருவுடைய பார்வை அங்க படும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களை வந்து தரைக்குறைவா பேசுறதா இருக்கட்டும், ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம நடந்துட்டாலும் சரி, யாரெல்லாம் உங்களை வந்து உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்களாம் மீண்டும் உங்கள்கிட்ட வந்து தானா பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யாரெல்லாம் உங்க முதுகுக்கு பின்னாடி குத்துனாங்களோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒண்ணு அவங்க உங்களை விட்டு விலகி போகணும், இல்லைன்னா அவங்கள விட்டு நீங்க விலகி வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதனால வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடந்து செல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற வருமானம், உழைப்புக்கேற்ற ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நீங்க வந்து உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்தீங்க அப்படின்னா சனீஸ்வரருடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில நபர்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிந்த வரைக்கும் அது வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது திசை புத்தி வலுவா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா தசா புத்தி உங்களுக்கு சரியில்லாத அமைப்புகள் இருந்துச்சு, ஒரு ராகு திசை, கேது திசை, இல்ல சனி திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை நடக்குது, அதாவது ஒரு 6, 8, 12ஆம் அதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்துல நீங்க கவனமா இருக்கணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் இருக்கிற வேலையும் போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால அவசரப்பட்டு நீங்க வேலையை விட வேண்டாம். ஒரு சில நபர்களுக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனமா இருக்க விட மாட்டாரு, கடின உழைக்கக்கூடிய திறமையை கொடுப்பாரு, உழைக்கக்கூடிய அளவுக்கு வேலையை கொடுப்பாரு. அதனால நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கலாம். சனீஸ்வரருடைய கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதனால இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அடுத்ததாக குரு பயிற்சி. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுது. அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் அமர்றாப்ல. பொதுவா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. நற்பலன்களை பெருசா கொடுக்க மாட்டாரு குருவை பொறுத்த வரைக்கும். 4ஆம் இடத்துல குரு இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகபோக வாழ்க்கையை கொஞ்சம் குறைவு ஏற்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசையா சொத்துக்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் தாமதம் ஏற்படுத்துறது, பெரிய செலவுகள் அதிகமா ஏற்படுத்துறது, அதை நீங்க ஆசைப்பட்டதை கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்களுக்கு பிறகு அதை கிடைக்க வைக்கிறது, இது போல விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருப்பாரு குரு. அப்படி இருக்கும்போது 4இல் அமர்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது, ஆயுள் ஸ்தானம் சொல்றது. ஒரு சில திடீர் லாபம் வரும். அது எங்கிருந்து வருதுன்னு கூட தெரியாது, ஆனா உங்களுக்கு லாபம் வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் காசு பணம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் பல நபர்கள் உங்களை ஏமாத்திருக்கலாம். அதாவது இந்த காசுலாம் நமக்கு இனிமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மீண்டும் உங்களை தேடி காசு பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தானா வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நீங்க பிரச்சனை பண்ணி வாங்குறதா இருக்கட்டும், இந்த வரவேண்டிய காசு உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது யாராவது உங்க பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த காசுலாம் இப்ப வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே போல வழக்குகள் ஏதாவது கோர்ட்ல நிலுவையில இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான முறையில தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல வெளி தேசங்கள் செல்லக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல வெளியூர் சென்று வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். சேமிப்பு உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று குருவுடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதால பதவியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னாங்க சனீஸ்வரருடைய பார்வை அங்க விடுவதால வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் ஓரளவுக்கு பிரச்சனையும் கொடுப்பாரு, கஷ்டத்தையும் கொடுப்பாரு, மன உளைச்சலையும் கொடுப்பாரு. ஆனா அந்த குருவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையிலும் இருந்து உங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவாரு. எந்த அளவுக்கு உங்களுக்கு பணி சுமை இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானம், நல்ல லாபங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யற இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால கம்பெனிக்கு என்ன லாபம் இருக்கு, உங்களால என்ன ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மட்டன் தட்டிட்டு தான்
இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை ஒரு பெரிய ஒரு பொருட்டா எடுத்துக்க தேவையில்லை. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. அதே போன்று குருவுடைய 9வது பார்வை உங்க ராசி 12ஆம் இடத்தை பார்க்கறதால 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகம் அப்படின்னு சொல்றது. பொதுவா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாமே டயத்துக்கு கரெக்டா உங்களுக்கு நடக்கும். அதாவது மகிழ்ச்சியான உறக்கம், மகிழ்ச்சியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில வெளிநாடு சென்று வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்கள் வந்து தொழிலுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில செல்லுவீங்க. படிப்புக்காக நீங்க வெளிநாடு செல்ல போற அப்படின்னு சொன்னாலும் சரி, படிப்புக்காக நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆக மொத்தம் இந்த ஆண்டு மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தடங்கள் தாமதமா இருந்து வந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் மீண்டும் ஒரு சில சுரக்கம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். ஏன்னா ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் ஞாபக மறதி அதிகமா ஏற்படுத்தும். அதாவது சோம்பேறித்தனத்தை அதிகமா உருவாக்கிடுவாரு, தூக்கத்தை அதிகமா கொடுத்துருவாரு. அதனால நீங்க எது மேல ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்க விடாம செய்வாரு. தடங்கள் தாமதமா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க முயற்சி பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுடைய இலக்கை நீங்க சரியான நேரத்துல சரியான டைம்ல அடையலாம். அதனால இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்க வேண்டிய பயிற்சி அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 19ஆம் தேதி உங்க ராசியில இருந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு போறாப்ல. 7ஆம் இடத்துல இருந்த கேது வந்து 6ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 12ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு காசு பணம், வெளிநாட்டு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாப்ல. சுகபோக வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் சப்போர்ட் கிடைக்கிறது, ஒரு குதூகலமான வாழ்க்கை முறை அமைப்பை உருவாக்குறது, அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை அமைப்பை உருவாக்கி கொடுத்துருவாப்ல இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும். 6ஆம் இடத்துல அமர்ந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் நோய் நொடி, வம்பு வழக்கு, பகை, கடன் பிரச்சனைகள் இதை எல்லாமே குறைச்சி கொடுத்துருவாப்ல 6ஆம் இடத்துல கேதுவை பொறுத்த வரைக்கும். ஜென்ம சனி ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்து, குடும்ப பிரச்சனையை கொடுத்து, கடனை கொடுத்துட்டு இருந்தாலும் அங்க கேது 6ஆம் இடத்துல அமர்ந்து அந்த பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த மீனராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா இல்ல. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அனைவருமே நீங்க எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி, வருமானம், பேரு, புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் நீங்க உழைக்கிறீங்களோ, வேர்வை சிந்துற அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உட்கார்ந்துட்டு சாப்பிடுறது, ஏமாத்திட்டு சாப்பிடுறது இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது நெகட்டிவா செயல்படும். அவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது விவசாய பணிகளா இருக்கட்டும், இல்ல இரும்பு சம்பந்தமான கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்ல விவசாய பணி, ஹோட்டல் பிசினஸ் வச்சு நடத்திருக்கேன், காய்கறி வியாபாரம் பண்றேன், கீழ்மட்ட பணியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இவங்களுக்கு எல்லாம் அமோகமா இருக்கும் இந்த ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ரியல் எஸ்டேட் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, பேசி பிழைக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனம் அப்படிங்கிறது தேவை. இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சனீஸ்வரர் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனையை கொடுப்பாரு. ஒரு சில வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வில்லங்கத்தை ஏற்படுத்திடுவார். அதனால பேசி பிழைக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒரு முறையா நீங்க பேசுறது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொதுமக்களிடம் பேசும்பொழுது பார்த்து கவனமா, நிதானமா, பொறுமையா பேசுறது ரொம்ப நல்லது. அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா ஜவுளி கடையா இருக்கட்டும், இல்ல அடகு கடையா இருக்கட்டும், இல்ல ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இல்ல நூல் சம்பந்தமான துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்வை சிந்துற அளவுக்கு நீங்க உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு வந்து இந்த சனீஸ்வரர் எந்த பாதிப்பும் பண்ண மாட்டாரு. நல்ல ஒரு பேரு புகழை உருவாக்கி கொடுத்துருவாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆண்டு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு நீங்க விளக்கேற்றி வழிபாடு பண்றது மட்டும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். விநாயகர் கோவில் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகர் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.